மகாநதி சீரியல் நாளைக்கான ப்ரோமோல காவேரி அம்மாவுக்கு எப்படியாவது அப்பெல்லாம் காய போடுற மாதிரி இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம்னா அம்மாவே எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க. அதுக்கு 2 3 ஆட்களை வந்து வேலைக்கு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைக்கிறாங்க. சரி நம்ம இப்போதைக்கு மாமி கிட்ட போய் பேசலாம். அந்த காஷேட் பக்கத்துல உள்ள இடத்துலாம் வந்து காலியா தானே கிடக்கு. அதுல நாங்க அப்பெல்லாம் காய போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மாமி கிட்ட போய் பேசுறாங்க. மாமி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா மாமி எப்படி சொல்றாங்க. என்னடி உனக்கு என்ன உதவி நான் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமி பேசிட்டு இருக்காங்க. இல்ல மாமி, இந்த அப்பளம் பிசினஸ் 2 3 ஆர்டர் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. அதுல நாங்க பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அப்பளம் காய போடுறதுக்கு இடம் தேவைப்படுது. அந்த கார் ஷெட் பக்கத்துல எல்லா இடம்லாம் இருக்குல்ல மாமி, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாமா மாமி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் உங்களை வீடே காலி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா கார் ஷெட் பக்கத்துல உள்ள இடத்த உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து திட்டுறாங்க மாமி. உடனே காவேரி, இல்ல மாமி, அதுக்கு நீங்க வாடகை ஏதாவது கேட்டீங்கன்னாலும் அதுக்கும் நாங்க கொடுக்கறதுக்கு சம்மதம் மாமி, ப்ளீஸ் மாமி அப்படி சொல்றாங்க. இல்ல, நீங்க கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வீட காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்றாங்க. சரி மாமிகிட்ட கேட்டு பிரோஜனம் இல்ல போலுக்க, நம்ம வந்து விஜய் கிட்ட கேட்கணும். விஜய் கிட்ட கேட்டோம்னா அவங்க வந்து ஏதாவது இடம் இருந்தா சொல்லுவாங்க. அப்படி இடம் இருந்துச்சுன்னா நம்ம 2 3 ஆள் வச்சு வேலை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த இடம் வந்து சரியா வரும். அப்படி ஏதாவது அம்மாவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா பெர்மனண்டா அம்மாவுக்கு வந்து இன்கம் வர மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம விஜய் கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பிளான் பண்றாங்க. அதே மாதிரி ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, விஜய் ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு விஜய் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஐயப்பன் வந்துட்டு, மேடம், இன்ஸ்பெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க மேடம், விசாரிக்கிறதுக்காக. இங்க விஜய் இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காகவும் வந்திருக்காங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அவனை இன்ஸ்பெக்டர் வந்ததை பார்த்துட்டு காவேரி ரொம்ப பதறி போயிருக்காங்க. காவேரி பார்த்துட்டு, இன்ஸ்பெக்டர், என்னம்மா விஜய்க்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுனேன், உங்க அம்மா வீட்டுல இருக்கேன்னு சொன்னேன், அப்புறம் விஜய் ஆபீஸ்ல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன வெளியில டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. இல்ல சார், இந்த ஆபீஸ்ல நான் பொறுப்பா இருக்கேன், அதை வந்து இன்னும் நான் வேலைக்கு போகல, அதனாலதான் அந்த ஆபீஸ்க்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. என்னமோ விஜய் மட்டும் எங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்லலைன்னா நான் எடுக்கிற ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும். இந்த ஆபீஸ்லாம் வந்து வேலை பாக்குறீங்க, ஆனா வந்து விஜய் எங்க இருக்காருன்னு உங்ககிட்ட சொல்லாம போயிருப்பாரா? மரியாதையா சொல்லுங்க, அவரை நாங்க கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி, சார் எனக்கு நிஜமாவே தெரியாது சார் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி கேட்டாங்கன்னா எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க, உங்களை வந்து ஸ்டேஷன்ல கூட்டு போய் விசாரிச்சாதான் வந்து வர வேண்டியவங்க தானா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. உடனே சார், நான் என்ன விசாரணைனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்லம்மா, நீங்களும் வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணதுல சம்மந்தம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதனால உங்களை ஸ்டேஷன் கூட்டு போறதும் விசாரிக்கிறதும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி விஜய் வரலன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து மிரட்டுறாங்க. உடனே சார், நான் என்ன பண்ணேன் சார், முதல்ல வந்து வெண்ணிலா சூசைட் பண்ண கேஸே வந்து அவங்க சூசைட் பண்ணாங்களான்னு எங்களால நம்பவே முடியல சார். அதை முதல்ல நீங்க விசாரிங்க சார், அதை விட்டுட்டு எங்களை அரெஸ்ட் பண்றதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவே சொல்றாங்க. என்னம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, உன்னை ஸ்டேஷன் கூட்டு போய் உட்கார வச்சு வச்சாதான் வந்து எல்லா உண்மையும் வெளியே வரும்னு நினைக்கிறேன், வாமா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டு போறாங்க. உடனே ஐயப்பன், சார் மேடம் எதுவும் பண்ணல சார், இல்ல எதுக்கு சார் மேடத்தை கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க காவேரிய. இதை வந்து நியூஸ்ல எல்லாம் வந்துருது. உடனே சாரதா வீட்டுல உள்ளவங்க பதறி போயிட்டு இருக்காங்க. காவேரியா ஸ்டேஷன்ல இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா குமரன் கிட்ட சொல்லி, இங்க காவேரி வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க, காவேரிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி கங்கா, நான் பார்த்துட்டு நீ ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிறாங்க. குமரன், அம்மா இது எங்க போய் நிக்க போதோ, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்றாங்க. சாரதா, நானும் தம்பி வரேன் தம்பி உங்க கூட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிவின் குமரனுக்கு கால் பண்ணி, என்ன அண்ணா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. தெரியல, காவேரி விசாரணைக்காக இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதா நியூஸ்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதான் நானும் பார்த்தேன், என்ன அதான் அதை பத்தி தான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன் நிவின், நீ வரியா அப்படி சொல்றாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து யமுனா வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஐயப்பன் வந்து வேகமா வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஸ்டேஷன்ல வந்து காவேரி ஏன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்ன சொல்றீங்க ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பதறாங்க. ஆமா சார், காவேரி மேடத்தை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க, நீங்க வந்தாதான் வந்து அவங்களை வெளியில விடுவாங்கன்னு சொல்லி ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க என்ன எப்ப இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பதறி போறாங்க. தாத்தாவும் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க. என்ன விஜய், நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க, நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ ஒன்னும் வெளியில வர வேண்டாம் விஜய், இப்ப ஒரு ஸ்டேஷன்ல தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணன்னு முடிவு பண்ண முடியாது, இப்போதைக்கு நீ வெளியில வர வேண்டாம், நான் வந்து காவேரியை பார்த்து வெளியில எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஸ்டேஷனுக்கு வக்கீலோட வந்துட்டு இருக்காங்க. இங்க நிவின் நம்ம ஸ்டேஷனுக்கு காவேரிக்கு சப்போர்ட்டா போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, ஆமாண்ணா எங்க கிளம்பிட்டீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப உனக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்ல முடியாது. உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. நில்லுங்க, இன்னைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். இப்ப அந்த கொலைகேஸ் விஷயமா ஆ மாமா வந்து தலைமறைவா ஆயிட்டாங்க. ஆனா, அதுவே உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக்க நினைக்கிறீங்க. இப்ப காவேரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காவேரிய அடுத்து உங்களுக்கு ஊர் சுத்தலாம், நீங்க சேர்ந்து எங்கனாலும் சுத்தலாம். அப்படிதானே உங்களுடைய பிளானா இருக்கு அப்படி சொல்லிட்டு, யமுனா வந்து நிவின வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இனிமேலும் ஒரு வார்த்தை பேசாத. நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன்னை யாரு வீட்டுக்கு வர சொன்னா? காவேரி பத்தி தப்பா பேசலாம் இங்க வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் என்ன வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமால, உங்களுக்கு நீங்க பேசுறதுக்குலாம் நான் இடைஞ்சலா தெரிவேன்ல. அப்புறம் எப்படி நான் உங்க கூட இருக்க முடியும்? அப்படி உங்கள நான் விட்டுருவேன்னு நெனச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. "உன்கிட்ட பேசி இப்ப பிரயோஜனமே இல்ல. நீ மனுஷியே கிடையாது. உன்கிட்ட புரிய வைக்கவும் முடியாது. நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லிட்டு வேகமா வந்து நிவின் வந்து கிளம்பி போறாங்க ஸ்டேஷனுக்கு. அங்க குமரனும் வந்து ஸ்டேஷன்ல வந்துடுறாங்க. வந்துட்டு, "சார் எதுக்காக காவேரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்கன்னு?" சொல்லும்போது, "இவங்களுக்கு விஜய் இருக்கிற இடம் தெரியும். ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது இவங்க வாயில உண்மைய கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். அவங்க விஜய் எங்க இருக்காருன்னு சொன்னா போதும். அதுக்கடுத்து இவங்கள விட்டுருவேன். இவங்கள இங்க ஸ்டேஷன்ல வச்சா தானே அவரு தானா வருவாரு. அப்படின்னு தான் கூட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. "சார், அந்த வெண்ணிலா பொண்ணு சூசைட் பண்ணதுக்கும் இவங்களுக்குலாம் சம்மந்தமே இல்ல சார். நீங்க இப்படியெல்லாம் பண்றது சரியில்ல சார்" அப்படிங்கிறாங்க. "நீங்க எங்களுக்கு சட்டம்லாம் சொல்லிக் குடுக்குறீங்களா?" அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து குமரன் கிட்ட சொல்றாங்க. நிவினும் வராங்க. "அண்ணா என்னாச்சுன்னு என்ன சொல்றாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல விஜய் வந்தாதான் வந்து காவேரியை விடுவாங்களா, இல்லாட்டி விட மாட்டாங்களா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தாத்தாவும் வக்கீலோட வர்றாங்க. "இங்க நீங்க பாருங்க, நீங்க பண்றது சரியில்ல. இங்க இந்த பொண்ண ஸ்டேஷன்ல வச்சுக்கிறதுலாம் நல்லது கிடையாது. நீங்க அவங்கள விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க பேரன் தானே விஜய். இப்ப என்ன இந்த பொண்ணு வந்து உள்ள வச்ச உடனே நீங்க வந்துட்டீங்க. அடுத்து உங்க பேரனும் வந்துருவான். நீங்க இப்ப உங்களையும் தூக்கி உள்ள வைக்கணும். அப்பதான் வந்து விஜய் வெளியில வருவான்" அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. விஜய் மேல எந்த தப்புமே இல்லாத போது அவன தூக்கி எதுக்கு உள்ள வைக்கணும் சார் அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. அவங்க, சார் தப்பு ரைட் எல்லாம் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. எங்களுடைய கடமைன்னு அவங்க மேல கேஸ் குடுத்துருக்காங்க. நாங்க வந்து அரெஸ்ட் பண்றதுதான் எங்களோட கடமை. அததான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படி சொல்றாங்க. அவனும் சாரதாவும் அந்த இடத்துக்கு வந்துறாங்க ஸ்டேஷனுக்கு. வந்துட்டு, காவேரி எதுக்குடி இதெல்லாம்? அங்க பாருங்க ஐயா, உங்க பேரனை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் பொண்ணு நிம்மதியே இல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாங்க. தாத்தா கிட்ட சாரதா சொல்றாங்க. அவனும், இல்லம்மா, நீதாம்மா 2 பேத்தையும் பிரிச்சு வச்சுட்ட. அதுவரைக்கும் 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. நீதாம்மா ஏதோ அக்ரிமெண்ட்ட காரணம் காட்டி அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு வச்சதுனால இவ்வளவு பிரச்சனைமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே காவேரி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து வக்கீல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், நீங்க விஜய் வெளிய வரணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிறது சரியில்ல சார். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மேல எந்த கேஸும் இல்லாத போது விசாரணைக்கு கூப்ட்டு வச்சா பரவால்ல. அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறதெல்லாம் என்ன சார் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனே, எதுனாலும் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. நாங்க எங்க கடமை தான் செஞ்சோம். எங்களுக்கு வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா இதுல இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்கள சந்தேகப்பட்டு நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. காவேரிக்கு என்ன ஆச்சோ? தாத்தா வேற நம்மள வர வேண்டாம், நீ இங்கேயே இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது காவேரிக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. காவேரிக்காக நம்ம கண்டிப்பா அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்றாங்க. உடனே தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. தாத்தாவுக்கு கால் வருது. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, யார் கால் பண்றா? விஜய் தானா? அந்த போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வாங்கி பேசுறாங்க. உடனே, என்ன இப்ப மட்டும் எப்படி சார் நீங்க கால் பண்றீங்க? இத்தனை நாளா நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சாதிச்சாங்க. நீங்க வந்தாதான் உங்களோட ஒய்ஃபை நாங்க விடுவோம் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. சரிங்க சார், நான் உடனே வந்துடுறேன் சார். ஆனா என் ஒய்ஃபை வெளியில விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு இன்ஸ்பெக்டர்ட்ட, சார், என் ஒய்ஃபுக்கு மேல எந்த தப்பும் இல்ல சார். இந்த வெண்ணிலா சூசைட் பண்ணாங்களான்னே எங்களால நம்ப முடியல சார். முதல்ல வந்து அந்த சூசைட் நடந்த இடத்துல போய் விசாரிங்க சார் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. சரிங்க சார், ஆனா உங்களை அரெஸ்ட் பண்றது எங்களுடைய கடமை. மத்தபடி நீங்க எதுவா இருந்தாலும் உங்க வக்கீல் மூலமா கோர்ட்ல பாத்துக்கோங்க சார். இப்ப உங்க ஒய்ஃபை நாங்க வெளியில விடுறோம் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாங்க. உடனே தாத்தாவும் காவேரியும், எதுக்கு விஜய் வந்தீங்க இங்க? எனக்காக என்ன எப்படினாலும் வெளியில கொண்டு வந்துருவாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க விஜய்? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழுகுறாங்க. வெளியில உண்மையிலேயே சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தானே விஜய் பிரச்சனை. நீங்க எப்படி விஜய் வெளியில வருவீங்கன்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. நீ ஒண்ணும் அழாத காவேரி. எல்லாத்தையும் வந்து நீயே நீ பாத்துக்குவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன வெளியில எப்படியாவது கொண்டு வந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் இங்க இருக்கக்கூடாது நீ. நம்ம ஊருக்கே போகலாம் அப்படி சொல்றாங்க. நீங்க வேணா போங்கம்மா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. குமரனும், அத்தை ஆவுன்னா ஊருக்குன்னு சொல்லாதீங்க. விஜய் இப்படி இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட்டா தான் நாங்களாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் குமரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படியும் போ, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு சாரதா கிளம்பி போயிடுறாங்க. நிவின் குமரன் எல்லாரும் சப்போர்ட்டா விஜய் வெளியில எடுக்கிறதுக்கு காவேரிக்கு ஹெல்ப் பண்றாங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.